ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேமர் மேகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 2ல் போட் எஸ்கேப் அகெயின். கிராணி சாப்டர் 2 மொட்டை கிழவனையும் சொட்டை கிழவையும் மறுபடியும் மீட் பண்ண போகிறோம். அவங்கள போட்டு பொழக்கிற பொழல தலை தெறிக்க ஓடணும். அவங்க விடவே கூடாது. போட் எஸ்கேப்பில் போக போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ஓகே, டே 1 ஸ்டார்ட் ஆகி எந்திரிச்சாச்சு. நீ முதல்ல போய் உடனே என்ன பண்ணணுன்னா, இதை நீக்கிட்டு அந்த பட்டனை அவங்க விட்டு அப்படியே ஓடிடணும். ஓடுறா 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 வீரா வீரா மின்னல்வா. கிழட்டு கிழவா 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 சொட்டை கிழவா தாய்க்க லவி. ஏய் கிளவியை என்ன ட்ராப்பை தூக்கிட்டு போயிட்டா? ஏங்க என்னங்க இது ட்ராப்பை தூக்கிட்டு போயிட்டா கையோட? இதில் ஒன்றும் இல்லை, இதில் எதுவும் இல்லை. அடுத்து இதில் கட்டிங் பிளேயர் தேவைப்படும். வாவ், போட் கீ. என்ன எஸ்கேப் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்ததே கிடச்சிருக்கியா? சூப்பரே. இதில் ஒன்றும் இல்லை. இதில் என்ன அந்த சிக்கன் பீஸ் இருக்கும், அதை எடுத்து சாப்பிட முடியுமான்னு கேட்டால் சாப்பிட முடியாது. அதை அந்த பையனுக்கு போய் வைக்கணும். அம்மா அந்த நீங்கள் அவனுக்கெல்லாம் கொண்டு வச்சுருக்கோம். டேரெக்டாக போட்டு தள்ளுறது தான், அவ்வளோதான். இதில் ஒன்றும் இல்லை. மேலே ஃப்ரெஞ்ச் இருக்குது, அப்போ இதில் எதுவும் இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எதுக்கோ தேடுவோம். காசா பணமா போடா கீழே. இதில் இது என்ன இருக்குது? டோர் லாக்கு, அது தேவையில்லை. இதில் ஒன்றும் இல்லை. ரைட்டு, ஓடு ஓடு ஓடு. முதல்ல போய் அந்த தண்ணியை கழட்டி விட்ருவோம். எப்போ தான் அவனை போய் போட்டு தள்ளுறக்கு வசதியாக இருக்கும். இல்லைனா டேசர் கன்று கிடச்சதுன்னா அதை வச்சு போட்டு தள்ளிட்டோம்னா புல்லட் அங்கேயே விழுந்துடும். அப்போ நான் என்ன பண்ணேன், இது வெப்பன் கீ கிடச்சி ஸ்டார்ட் கன்று எடுத்த வேணா போட்டு. ஐயோ கிளவி ஓடு 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 ஓடு. வெப்பன் கீ கிடச்சி ஷார்ட் கன் இருந்தால் கூட வச்சு போட்டுடலாம். அதுக்கு முதல்ல வெப்பன் கீ கிடைக்கணுமே. ஸ்பார்க் பிளாக் எட்ரா. எடுத்தாச்சு. தூக்கி போடு. இதாக எப்படியே இங்கே போட்டுருவோம். ஆத்தடி கிளவி வர்றா. அந்த வழியாக போய் சுற்றி வரலான்ட்டு இருந்தேன், அப்புறம் கிளவி வரலான்ட்டு இருந்தா. வந்துட்டா. டோர் நீக்கிருந்துச்சு, அவங்கள காட்டில் கட் பண்ணிட்டேன். நம்ம மறுபடியும் இதில் சுற்றி போயிடுவோம். போவோம். ஆறு இருக்க போகிறோம். ஐயோ கிளவாடே. ஆடா மொட்டை பயல. டே 2 முரட்டு அடி வாங்கிய கேமர் மேகம். ஐயோ தலை சுற்றுதே ஆண்டவா. போவோம் நேரா. சொட்டையை நம்மளை போட்டு தள்ளிட்டான் மொட்டை. அவனை இன்றைக்கி விடக்கூடாது, விடமாட்டான்டா. யார் மேலே கை வச்சுருக்கோ தெரியுமோ? கேமர் மேகம் அப்படின்னா யாருன்னு தெரியுமாடா உனக்கு? சொட்டப்பலை எர்றா. அந்த பாத்ரூமில் என்னடா இருக்கு முதல்ல, அதுக்காக நான் வந்து அடி ஹெலிகாப்டருக்கு இதுக்காடா வந்து அடி வாங்கினேன். ஆடா பாவி, ஒரு டே ஹெலிகாப்டர் கீக்காக வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது தேவையில்லாது. இதில் ஒன்றுமில்லை. எனக்கு மனசே கேட்கல. ஸ்பார்க்லுக்கு சரி கிடச்சதை கொண்டு போய் கீழே அதில் வைப்போம். சுற்றி தான் ஒன்றும் கிடைக்கல. இனி நமக்கு என்னென்ன தேவைன்னா பேட்லாக்கி, போட் கீ கிடச்சிருச்சு. கேஸ் சிலிண்டே இது என்னது, இது கிளாஸ் வியூஸ் ஹெலிகாப்டருக்கு தேவைப்படும். கேஸ் சிலிண்டர், அப்புறம் பேட்லாக்கி. அதுக்கு முதல்ல நம்ம செக்யூரிட்டி கீ எடுக்கணும். செக்யூரிட்டி கீ எடுக்கணுன்னா என்ன பண்ணணும்னா, மொட்டை கிழவனை போடணும். அதுக்கு கன்று வேணும். கன்னுன்னா இன்றைக்கினா வெப்பன் கீ. கன் கிடைக்க போகுது. மொட்டை இருடி. அந்த கன் எடுத்தோன்னா அதில் 2 புல்லட்டை லோட் பண்ண முடியும். அந்த புல்லட்டோட நேமை நம்ம பார்த்திங்கன்னா கொட்டைன்னு மாற்றி வச்சுப்போம். அப்போ 2 கொட்டை எடுத்து மொட்டையில் அடிக்க போகிறோம். ஆத்தாடி ஐயோ ஓடுறா. இந்த மொட்டை அப்படின்னு ஓட்டான்ட்டான். ஓடு. அவ்வளோ ஸ்பீடாலாம் வரமாட்டான். நம்ம போய் முதல்ல கன் எடுத்து அந்த கொட்டை 2 லோட் பண்ணிடுவோம். கிராணி இருக்கான்னு நினைக்கிறேன்.
ஏன்னா டோர் நீக்கிருக்கு, நான் வரும்போது டோரை நீக்கலை. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா மறுபடியும் இதில் சுற்றி போய்க்குவோம். பார்த்தீங்களா, நம்ம மட்டும் அப்படி போயிடணும், கிராணி நம்மளை போட்டு பொழந்துருப்பா. ஐயோ அவ்வளோதான். நீக்கு எங்கடா புக்கா காணோம்? இருக்கு. கிளவி ஒன்றும் இல்லை, போய் அப்படியே போயிரு. சவுண்டு கேட்டு வந்துடாத, ஓடிடு ஓடி. கன்னு 2 கொட்டை, அது சகப்பு கலர். எடுத்துட்டேன். இது அப்படி. ஏய் கிளவா, சாவுடா மொட்டைப்பழ எடுத்து போடி தாய் கிளவி. ஏண்டா டே, என்னை அப்போ எப்படியெல்லாம் அடித்த எறா, இந்த செக்யூரிட்டி கீக்காக தாண்டா உன்னை போட்டு தள்ளினது. நீ பார் அடுத்த வீடியோவில் இல்லை இந்த வீடியோவில் பாப்படி. சேஃப் கீ என்ன இருக்குது? சேஃப் எங்கடா இருக்குது? அதடி கீழே போகணுமா? டேய் நான் பண்ணுற டோர் எஸ்கேப் இல்லைடா, போட் எஸ்கேப். இந்த பையனை போட்டு தள்ளிடுவோம் முதல்ல. கன் இங்கே போடு. கிளையும் வர்றதுக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிராஸ் போ எடுத்துகிட்டு ஆணி பிடுங்கிட்டு அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல கீழே போ. வாவ் ஸ்டன் கன்னு, அவனை சத்திங்களா. ஒரு கன்னில் அதை உன்னை போட்டு தள்ளிட்டு இன்னொரு கன்னில் கரண்ட் விட்டுறேன்டி. இரு இங்கே கேஸ்லின் சூப்பரு. அதை நான் கீழே போட்டேன். அடுத்து இந்த போட் கீ அதை தூக்கிட்டு போய் போட்டேன். அடுத்து போட்டதெல்லாம் உங்களுக்கு காட்டலை, ஏன்னா அது யார் காட்டி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் டைத்தை. இதுதான் யார் வர்றா? முதல்ல வர்றவங்களுக்கு இனம். வாங்க கிளவியா சாவடி கிளவாங்க. அத்தா ஓய் எங்கடா இருக்க? எனக்கு பின்னாடி இருந்து வர்றவனாட்டே தெரியுது. பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். தெரியுண்டா, நீ வர்றதுனால ஃபீல் பண்ண. நீ வந்ததை என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஓகேவா? அதுதான் இருறியே. கீழே வா கொஞ்சம். அத்தா கீழே வா. வா கரண்ட் விட்றேன் சாவு. என்னடா டான்ஸ் எல்லாம் ஆடுற? ஓ நல்லா இருக்கோ. சரி அடுத்த வாட்டி கரண்ட் விட்டுறேன் சரியா? என்ன பெட்ரோல் எட்ரா எடுத்து ஊற்றுவோம். ரெட் கலர் அப்போ பெட்ரோல் தான். எல்லோ கலர் தேங்காய் எண்ணெயா? க்ரீன் கலர் க்ரீன் ஆயில. அடே 3 கலரில் எண்ணெய் ஊற்றுன்னு எப்பட்றா ஓடும்? கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு மேலே போய் கட் பண்ணிடுவோம். ஏன்னா தேவையானது எல்லாம் கிடச்சிருச்சு. இன்னும் 2 பொருள் தேவை. அது என்னென்னா போட் ஸ்டியரிங், பேட்லாக் கீ. எனக்கு தெரிஞ்சு சிலிண்டர் மேலே கட் பண்ணி விட்டால் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு கன்று சொன்ன மாதிரியே போட் ஸ்டியரிங் இங்கே இருந்துருக்கு. கன் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அழகாக போட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இனி என்ன பண்ணோன்னா கட்டிங் ப்ளையர் இதை எடுத்துகிட்டு வரணும். இங்கெல்லாம் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. டக் டேப்பு தேவைப்படும் போது கிடைக்காது, தேவையில்லாத நேரத்தில் கிடைக்கிது. சரி வெக்கமாக இல்லை. நினச்ச மாதிரியே பேட்லாக் இங்கே தான் இருக்குது. இதை எடுத்துகிட்டு தூக்கி போட்டு கன்னை லோட் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா தேவைப்படும். இப்போ நம்ம பெரிய சம்பவம் ஒன்று பண்ண போகிறோம். அது என்ன சம்பவம்னு பாருங்கள், தெரியும். என்னன்னு தெரியலையா? வெயிட் பண்ணுங்க, இப்போ தெரியும். என்னடா கிளவி அப்படியே சுட போகிறேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. 2 பேர்த்தையும் பாமை வச்சு பிளாஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு ஆள் இல்லை, 2 பேர் இருக்காங்களா? 2 பேர்த்தையும் பிளாஸ்ட் பண்ண போகிறோம். கிளவி இங்கே இருக்க பார்த்தியா? சொட்டை மொட்டை 2 பேர்த்தையும் ஒரு பெரிய அணுகுண்டு எடுத்து போட்டு தள்ள போகிறோம். போட் ஸ்டியரிங் அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிறதெல்லாம் கீழே தூக்கி போட்டுடலாம். அப்போ தான் கீழே வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு இதுக்காக மேலே நடந்துகிட்ருக்கணும். பார்த்தீங்களா? கிரனேட், ஹேண்ட் கிரனேட்
எவனும் தப்பிக்க முடியாது. கேவே இருக்கியா? நின்றுட்டு போட்டால் இங்கேயே விழுந்து நான் செத்து போயிடுவேன். அதனால் த்ரோ ஜஸ்ட்டோ எட் ஓடு ஓடு ஓடு. பக்கத்தில் இருந்தால் நீங்கள் நாமளும் சுற்றுவோம். கிளவை மட்டும்தான் செத்தாளா? ஐயோ இப்போ கிளவன் சரி கன் எடுத்துக்கும். கம்பி தெரியுது. மொட்டை கிளவா சாவுடா. மொட்டையிலே அடிச்சிட்டான்டாடே. எப்படி சொன்னேன் பார்த்தியா? மொட்டையில் அடிப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி கரெக்டாக மொட்டையில் அடிச்சிட்டேன். தட் இஸ் கால்டு கேமர் மேகம். இது இங்கே சதறி இருக்குது. ஆத்தே பாம் பிளாஸ்டில் இங்கே சதறிடுச்சா? ரைட்டு. பேடலா கீ இதை எடுத்துகிட்டு போய் போட்டை நீக்கிடுவோம். ஒரு நாளை இப்படி ட்ரை பண்ணி பார்க்கணும். எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிடணும் போட்டுக்கு. பேட்லாக் கீயை மட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணாமல் எஸ்கேப் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வரும். அது எந்த மோடில் வேணுங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் கிடைக்கும். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் இன்ஜின். அதுக்கு முன்னாடி கீ எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். போட் கீ இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் போட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். இதுக்கு மேலாம் இங்கெல்லாம் இருக்க முடியாது சாமி. போட்டு தள்ளிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட் ஸ்டார்ட் இன்ஜின். ஸ்டார்ட் பண்ணி போயாச்சு. கிளவி போயிட்டு வரட்ட. ஏன்னா ஆக்டோபஸ்லாம் வருது. நாடா முழிக்கிறீங்க? சி இந்த மோகரையில் க்ளோஸ் அப்பில் வர பார்க்கணுமா?